இந்த வீடியோவில் இடுப்பு இறக்கம் ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னா அதை எப்படி மடிச்சு தைச்சு சின்னதாக்குறது அப்படின்றத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இடுப்பு இறக்கமாக இருக்குது, அதை மடிச்சு தைக்கணும் அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இப்படியே மடித்து வச்சு தைச்சிடுவாங்க. அந்த மாதிரி தைக்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும், இதிலேருந்து இந்த பட்டி வரைக்கும் மட்டும் பிரித்து விட்டுடணும். ரெண்டு சைட்லேயும் இடுப்பு சைடில் இந்த தையலை மட்டும் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து தைக்கணும். இதில் இப்போ சைடில் பிரிச்சிட்டோம், ரெண்டு சைடும். அதே மாதிரி இங்கே டாட் பிடிச்சிருந்ததையும் பிரிச்சிடணும். அப்போ தான் மடித்து தைக்கும்போது இந்த இடத்துல கரெக்டாக வரும். இல்லைன்னா இங்கே குறுகி இருக்கும், அப்போ இந்த இடத்துல லூஸ் கொடுக்குற மாதிரி வரும். அதனால் இதையும் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இது தைச்சதுக்கப்புறமா இங்கே டாட் பிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறோம்ல, எந்த அளவுக்கு இப்போ இடுப்பு உயரம் நமக்கு தேவைன்றதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு போதுன்னா அதோட மார்க் பண்ணிக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னு சொன்னால் அதோட மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி வைக்கணும். அப்படி இல்லையா உங்களுடைய அளவு ஜாக்கெட்டை எடுத்துக்கோங்க. எந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த அளவு ஜாக்கெட்டை எடுத்து இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அப்படி வைக்கணும். இப்படி இருக்குல்ல, இந்த ஷோல்டர்லேருந்து அளவு ஜாக்கெட்டையும் அந்த ஷோல்டரை கரெக்டாக அப்படி வைக்கணும். வச்சுட்டு எந்த இடத்தோட இடுப்பு முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணதோடு அப்படியே இந்த அளவுக்கு இப்போ நான் மடிக்க போகிறேன், இந்த பட்டை அளவுக்கு மடிக்க போகிறேன். இதை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அளவு பார்த்து முன் துண்டிலே மடிக்கணும். இதோட மடித்து தைச்சாச்சுது பேக் சைடு. அடுத்தது அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதில் இந்த ரெண்டு கொக்கியும் எடுத்துடணும். நம்ம இப்படி மடித்து தைக்கும்போது கொக்கி அதில் இல்லாமல் இருக்கணும். அதனால் இந்த சைடில் ரெண்டு கொக்கியை எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து இது எது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் எங்கே முடியுதோ இதோட முடியுது இல்லை அது வரைக்கும் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கணும். ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் இப்படி. அதே மாதிரி இந்த சைடில் எங்கே முடியுதுன்றதை இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் பண்ணதோட இதை இப்படி மடிச்சுக்கணும். அதை தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இங்கே சைடில் ஜாயின் பண்ணிடணும். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது பேக் சைடில் இங்கே டாட் பிடிச்சிடணும். பேக் சைடில் டாட் பிடிக்கும்போது இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை விட ரொம்ப அதிகமாக இங்கே எடுத்தோம்னா இங்கேருந்து இப்படி கிராஸ் வரும்போது இங்கே லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் எப்போயுமே பேக் சைடில் டாட் பிடிக்கணும். அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா சைடில் தான் பிடிச்சிக்கணும். அதுக்காக அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால இங்கே டாட் பிடிச்சி இந்த இடத்துல பெருசாக டாட் பிடிக்கக்கூடாது. டாட்டுடைய உயரமும் இதிலேருந்து 4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். டாட் பிடிக்கும்போது இங்கேருந்து அப்படியே லைட்டாக அப்படி கிராஸாக வந்துடணும். இவ்வளோ தூரம் வந்து அதுக்கப்புறம் இப்படி வளைக்கக்கூடாது. இதிலேருந்து அப்படியே எடுத்துன்னு வரும்போது ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிடணும். அந்த மாதிரி டாட் பிடிச்சோன்னா தான் இங்கே டாட் பிடிச்சிருக்கிறது தெரியாது. டாட் பிடிச்சதுக்கப்புறமா அளவு ஜாக்கெட்டை வச்சு அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருந்ததுன்னா இந்த தையலுக்கும் பக்கத்தில் உள் பக்கமாக இப்படி 2 தையலை போட்டு முடிச்சிடணும்.
அப்படி அளந்து பார்க்கும்போது இதோட அளவு ஜாயிண்ட் முடிஞ்சிருச்சு, இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கத்தில் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு அட்ஜஸ்ட் ஆகிடும். எப்பயுமே பிடிக்கும்போது என்ன பண்ணணும், இந்த சைடில் ஒரு தையல் போட்டால் இந்த சைட்லேயும் ஒரு தையல் போடணும். அதே மாதிரி பிரிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கம் பிரித்தோம்னா அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு தையல் பிரிக்கணும். ஒரே பக்கத்துலேயே 2 தையல் பிரித்து விட்டுறக்கூடாது. இந்த பக்கம் ஒன்று பிரித்தா இந்த பக்கத்தில் ஒன்று பிரிக்கணும். அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. இடுப்பு உயரம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மெத்தடில் மடிச்சு தைக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.